பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயோ என கண்பானவர்களே, மிக அழகாக வேதத்தில் பல காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். உங்களுடைய வேதத்தை கையில் எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்கலாமா? 33:1. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனுக்கும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ. மறந்துடாதீங்க, யூதாஸ் காரியத்து நம்பின இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணி போய் காசு வாங்கினான். அவன் நிலைமை என்ன? நான்று கொண்டு செத்தான். அந்த காசை கொண்டு போய் பிரதான ஆசாரியாட்ட சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், இந்தாங்க பணம். அவன் சொன்ன, எனக்கு என்னப்பா, அது ஓம்பாடு. கடைசியில் அந்த காசை எரிஞ்சிட்டு செத்தான். எனக்கு கண்பானுடைய துரோகம் இன்றைக்கு நம்பினவர்களுக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு மறந்துடாதீங்க. ஐயோ, உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு வேதமே சொல்லுது. எனக்கு கண்பானுடைய அவ துரோகம் பண்ண இன்னைக்கு எத்தனை பேசுகிறோம். ஆனால் நாம் மனிதர்கள், ஆண்களும் அதே நியாயம் ஆண்களுக்கு உண்டு இல்லை? நம்ம நாட்டை சொல்லிடுவோம், நான் ஆம்பளை எப்படி வேணார். அப்படி இல்லை, நீதி எல்லாருக்கும் ஒன்று தான். துரோகம் பண்ணாதிருந்தும் துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு துரோகத்தில் பலவிதம் உண்டு. நம்பிக்கை துரோகம். நம்பி இன்னைக்கு வந்திருப்பான், அவன்கிட்ட போய் துரோகம் பண்ணுறானே. வேதத்தில் பாருங்க, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் உங்கள் வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு சகோதரன் அம்னோன், தாவீதினுடைய குமாரன், அவன் என்ன சொன்னான், அப்பாட்ட ஒரு நாள் சொன்னான், சுகம் இல்லாமல் இருந்தான். அப்பாவுக்கு என்ன தெரியாது, பாவம். அப்பாட்ட சொன்னான், என் சகோதரி வந்து எனக்கு சமையல் பண்ணி கொடுத்தா என் வியாதி சுகமாயிரும். ஏன்னா நல்லா சாப்பிடலைங்கிறத கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா சமையல் பண்ணி கொடுக்குறதுக்கு மற்றவங்கள போய் கேட்குறதோட சகோதரி இருக்காளன்னு கேட்டிருக்கலாம். இதுன்னு எப்படி கேட்டாலும். ஆனால் அப்பாவுக்கு தெரியாது.
ஆனால் அவன் மனசுக்குள்ள இருந்தது யாருக்கு தெரியும்? இவன் என்ன கேட்டான், என் சகோதரி வந்து எனக்கு சமையல் பண்ணி கொடுக்கும். பார்த்தார், இதனால என்ன இருக்குது? அண்ணனுக்கு தங்கச்சி சமையல் பண்ணி கொடுக்குறது தப்பா இல்லை, அங்கேருந்து அனுப்பிட்டார். ஆனால் இவன் அங்கேருந்து வந்த உடனே அவன் சமையல் பண்ணி வச்ச உடனே அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? சாப்பிட்டானா, இங்கேருந்து உள்ளே கொண்டு வா, அறை வீட்டுக்குள்ளே கொண்டு வா, எல்லாரும் வெளியே போ. எதுக்கு? துரோகம் பண்ணுறதுக்குங்க. நம்பி வந்தவங்களுக்கு துரோகம். கடைசியில் அவளை நீங்கள் அந்த பகுதியை படித்து பாருங்க. இவன் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா அவன் மேலே தவறான எண்ணம். இதனால வெளியே சொல்ல முடியாமல் இருந்தான். ஒரு நண்பன்கிட்ட போய் சொன்னான், டேய் என்னடா நீ மெலிஞ்சிக்கிட்டே போகிற, காரணம் என்னடான்னா. இவன் சொன்னா, ஒன்றும் இல்லைப்பா, என் சகோதரி மேலே காவல். ஓ அப்படியா, நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன், சோமில்லாத மாதிரி படுத்துக்கோ, உங்கள் அப்பா வந்து கேட்பார்ல, அவன் வந்து சோறு வடித்து கொடுக்கணும்னு கேளு, அவன் வந்து சமையல் பண்ண வருவாள்ல, அப்போ உன்னை நம்பி வரும்போது உன் காரியத்தை முடிச்சிரு. இது துரோகம் இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நம்பி வந்தவங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணவே கூடாது. எனக்கு எத்தனையோ இடங்களில் உண்ட வீட்டுக்கு ரெண்டங்க நினைத்தால் யூதாசி நிலை தான் வரும், மறந்துடக்கூடாது. யோசேப்புக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. அவன் சொல்கிறான், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியாய் இருப்பதினால் உன்னை தவிர வேறொன்றையும் எனக்கு விலக்கி வைக்கவும் இல்லை. அப்படி இருக்க இந்த துணிகரமான பாவ துரோகத்துக்கு நான் உடன்பட்டு பாவம் செய்வது எப்படி? எனக்கு அன்பார்களே, என பாவம் பாவமே அது பல்லாமே சேமி, அது உன்னை நாசமா. பாவமே அது பல்லாமே சேமி, அது உன்னை நாசமா. போகச் செய்யும் எனது தீர்க்கச் செய்யும் எந்த காலம், போகச் செய்யும் எனது தீர்க்கச் செய்யும் எந்த காலம். மாறுமே ஏசு பாதம் சேருமே, பரில் பாவம் தீரும். மரணமே நிலையானேரமே, பிரிவினை செய்வே. மரணமே நிலையானேரமே, பிரிவினை செய்யும் தருணம் போக்காது, கிருபை தாங்குது இது சம ஜல்தி. நானுமே ஏசு பாதம் சேருமே, பரில் பாவம் தீருமே. துரோகம் பண்ணாதிருந்து துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு மறந்துடாதீங்க, ஐயோ நம்பிக்கை துரோகம். அன்னைக்கு ஒருத்தர் சொல்லி எழுதார், பிரதர் என் வீட்டில் ஒருத்தர் கூட வந்து இருந்தார், நல்லா தான் இருந்தார், அனாதேன்னு சொன்னார், யாருமே இல்லை எனக்குன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு தம்பி இருந்தா நான் கைவிட்டோன்னா வாப்பான்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன். என் வீட்டில் ரொம்ப நம்பிக்கையாக தான் இருந்தான் பிரதர், கடைசியில் பார்த்தா என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டான். எத்தனை வேதனைக்குரிய காரியம். ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டாங்க பிரதர். ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வர, 2 பேரையும் காணோம். காரணம் என்ன? துரோகம், நம்பிக்கை துரோகம். எனக்கு அன்பானுடைய கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுக்கும் ஐயோ, நீ கொள்ளையிட்டு தீர்ந்தபின் கொள்ளையிடப்படுவாய். துரோகம் பண்ணி தீர்ந்தபின் உனக்கு என்ன செய்வாங்க? துரோகம் பண்ணுவாங்க.
மறந்துடக்கூடாது. இந்த வேதத்தில் எத்தனையோ இனிமையாக நமக்கு எழுதி வச்சுருக்காங்க, நம்ம தான் தேடி வாசிக்கிறதில்ல. அதனால தான் எரேமியா புலம்புனார். முதல்ல உங்களுக்கு சொன்னேன், எரேமியாவின் புலம்பல்ல 4ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் பார்க்கிறோம், ஐயோ பொன் மங்கி. நான் முன்னாடி இதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் எனக்கு மனதில் இல்லை. அது உங்களுக்கு நீங்கள் வேணால் தொலைக்காட்சியில் போட்டால் இருக்கும். ஐயோ பொன் மங்கி பசும் பொன் மாறி, பசும் பொன் மாறி, பரிசுத்த கற்கள் சகல வீதிகளிலும் கொட்டுண்டு போயிற்றே. ஐயோ தங்கத்துக்கொப்பான சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் போனார்கள் எண்ணப்படுகிறார்களே. அவருடைய புலம்பல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஆயிட்டான். காரணம் என்ன? பொன் மங்கி போச்சு. ஒன்றுனா விசுவாசம். பசும்பொன், பொன்னிலும் மேலான பசும்பொன், பரிசுத்த நகரத்தின் கற்கள் எங்கே இருக்க வேண்டியது இன்னைக்கு எல்லாம் கொட்டி போய் கிடக்க. காரணம் என்ன? சீயோன் குமாரன் வீணா மண்ணா போனாங்களேன்னா. யோசேப்புக்கு அதனால தான் அந்த துரோகம் பண்ணுறதுக்கு மனசே வரல. கர்த்தர் அவனை உயர்த்துனதுக்கு காரணமே பெரிய காரணம் அதுதான். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒரு வேளை இருந்திருந்தால் எப்படி நின்றுப்போம்? ஏன்னா அன்னைக்கு, ஆனால் அப்படி இருந்ததுக்கு அவனுக்கு பலன் என்ன கிடச்சிச்சு? நீங்களே சொல்லுவீங்க, என்ன கிடச்சி? கடைசியில் சிறைச்சாலை தானே கிடச்சிச்சு. சிறைச்சாலை கிடைச்சாலும் அவன் மனசில் ஒரு நாள் யோசேப்பு உயர்த்தப்பட்ட போது ஆதியாகமம் 41:43 அவன் வர்றான். வரும்போது எல்லாரும் தண்டனிட்டு பணியுங்கள்னா, போத்திவாருடைய மனைவி யோசிச்சிருப்பா, எப்படி இப்படி ஒரு நிலை வரும்னு எனக்கு தெரியாமல் போச்சே. ஒருவேளை அவன் நினச்சிருந்தா அவன் செய்த துரோகத்துக்கு பதில் செஞ்சிருக்கலாமா? முடியாதா? ஏன்னா இப்போ யாரு பொறுப்பு? அவனே சொல்லிட்டான், பார்வோனே சொல்லிட்டான், யாவனும் கையை காலை கூட என்ன செய்யக்கூடாது, உன் உத்தரவு இல்லாமல் ஆட்டக்கூடாதுன்ட்டான். அப்போ சொல்லியிருக்கான், ராஜா இப்போ நான் நடக்க போகிற காரியத்தை சொன்னேன், நடந்த காரியத்தை சொல்கிறேன் கேளுங்க. நான் இவன் வீட்டில் வந்து இருக்கும்போது இப்படித்தான் இவ தாங்க என்னை கெடுத்து குட்டிச்சோறாக்குனான்னு சொன்னானா? இல்லையே. ஏன்னா அவனுக்கு யார் மேல நம்பிக்கை? கர்த்தர் மேல். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். வழி நடந்திடும் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார். வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லாம் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார்.
கண்மலையாய் காத்திடும் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டம் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பகவனே. கைவிடா காத்திடும் பகவனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நிச்சயமா சொல்றேன், துரோகம் பண்றவனுக்கு கண்டிப்பா அது மாறி வந்து தான் தீரும். ஏன்னா யூதாஸ் காரியத்துக்கு தெரியாதா? நம்ம கையில் தானே நம்பி எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் தேவ திட்டம் உண்மை, ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் எப்போவுமே பாருங்க, இங்கேயும் அங்கேயும் வேஷம் போடக்கூடாது. யூதாஸ் காரியத்தை அங்கே போய் வாங்கிட்டு வந்ததா அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் தான் அவர் சொன்னார், துரோகம் பண்ணுறான் தெரிஞ்சும் கூட சிநேகிதனே நீ செய்வதை சீக்கிரமா செய்யினார். ஆனால் அதே பேதுரு மறுதளித்து துரோகம் பண்ண போது மூணாம் தரம் சேவல் கூன உடனே எப்படி அழுதான்? மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஒரு தகப்பன் வந்து பிள்ளை அழுதான், தகப்பனே பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், எவ்வளவோ சொல்லி கேட்கல, நான் வேலைக்காரனாவது என்னை வச்சுக்கங்கன்னு கெஞ்சினான். இன்றைக்கு சொல்கிறேன், கொள்ளையிடப்படாதிருந்து கொள்ளையிடுகிறவன் உன்கிட்ட ஒன்றுமே திருடியிருக்க மாட்டான். அவன்கிட்ட போய் நீ திருடினாலும் அது துரோகம்தான். உனக்கு எந்த துரோகம் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் நீ ஒருத்தனை துரோகம் பண்ணினா கண்டிப்பாக உனக்கு ஐயோ. எனக்கு அன்பானவர்களே, மறந்துடக்கூடாது. யோனா ஆண்டவருக்கே துரோகம் பண்ண பார்த்தான். அவர் போச்சோன நினிவேக்கு. ஆனால் இவர் போய் கப்பலில் படுத்துக்கிட்டார், விட்டாரா? கடைசியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல மீன் வயிற்றுல உணர வச்சு அவரே சொல்றாரு, என்னுடைய ஆலயத்தில் வந்து என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எப்போ சொன்னார்? ஆண்டவரை ஏமாத்தணும்னு நினச்சார். ஆனால் ஆண்டவர் விட்டு வச்சாரா? கடைசியில் கொண்டு போய் கடலில் போட்டு அங்கே இறக்கும். இவன் தண்ணியில் போயிடக்கூடாது, செத்து போயிடக்கூடாது. ஏன்னா நினிவே இவனை கொண்டு தான் ரட்சிக்கப்படணும். அதனால தான் யோபு சொல்றார், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிற. என்ன வந்தாலும் தடைபடாது. அவர் நீதியின் தேவன்னா உங்களுக்கு கட்டாயம் நீதி செய்தே தீருவார். இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் உட்கார்ந்து படித்து பாருங்க. லஞ்சம் வாங்குறவங்களுக்கு கூட சொல்லுவேன், என்ன செய்யும்? 23ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமான் என்றும் தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. மறந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு லஞ்சம் வாங்கிட்டு நீதியை உண்மைன்னு சொல்லி உண்மையை நீதின்னு சொன்னா நிச்சயமா அதுக்கும் ஐயோ தான். மறந்துடக்கூடாது. நாம் இன்னைக்கு வேணா மேம்போக்கா தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் என்று கொள்ளும். அது நீதி செய்தே தீருவார். மறந்துடக்கூடாது. இன்னும் எத்தனையோ ஐயோக்களை காட்டலாம். இதே ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் இன்னும் எத்தனை ஐயோக்கள் இருக்கு, படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 18ஆம் வசனமா 18ஆம் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று இருக்கும். நாம் உட்காந்து படித்து பார்க்கணும். அவர் தீவிரித்து தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. மறந்துடாதீங்க, அவர் வரட்டையா பார்த்துக்குவான். அன்னைக்கு நீதி செய்யட்டும்.
ஒரு நாள் தீர்ப்பு உண்டு, நியாயம் உண்டு. தீமையை நன்மை என்றும் தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. மறந்துடாதீங்க, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. எத்தனை ஐயோ இருக்கு பாருங்க எனக்கு அன்பானுள்ளே. ஆனால் நம்மளை ஏன்னு விட்டு வச்சிருக்கா தெரியுமா? ஐயோ பாவம் போய் தொலைட்டும், இரக்கம் உள்ளவர். நாம் அதனால தானே பாடுறோம், இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. துரோகியாய் வாழ்ந்தவனை கூட அவர் அணைத்து கொண்டார். முத்தமிட வந்தவன் துரோகின்னு தெரியும். அவர் காட்டி கொடுக்க போறதுக்கு எல்லாரும் வரும்போது கேட்குறாங்க, நான் தான். யோவான் 18 வாசிக்கிறோம், 6ஆம் வசனத்தை வாசிங்க. நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோன்னு சொன்ன உடனே, நான் தான், என்னை தேடுகிறது உண்மையானால் இவர்களை போக விடுங்கள். அல்லேலூயா. அங்கேயும் கூட தன்னை விட்டு பிரிஞ்சு போய் ராத்திரி வரப்போற மரணம் தெரிஞ்சு அங்கே தூங்கிட்டு இருந்தவன், காட்டி கொடுத்தவன், அவரை அறியாதுன்னு சொன்னவன், அத்தனை பேருக்காக துரோகம் பண்ணவனுக்கு சொல்றாரு, இவர்களை விட்டுருங்கப்பா, என்னையே பிடிச்சுக்கோங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இயேசுவின் அன்பு எத்தனை பெரியது! இயேசுவதன்பு எத்தனை பெரியது! ஆகாய பூமி அழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசுவதன்பு, அவருடைய அன்பு எத்தனை பெரியது! துரோகம் இன்னைக்கு உலகத்தில் நல்லதை கெட்டதுன்னு சாதிக்கிறவர்கா, கெட்டதை நல்லதுன்னு சாதிக்கிறவர்கா. ஆனால் அவனுக்கு ஐயோ. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்றவர்கா, அவனுக்கு ஐயோ. மறந்துடாதீங்க, பரிதானத்துக்காக நீதிமான குற்றவாளிங்கிறான், குற்றவாளியை நீதிமான்கிறான். கேட்டால் யாருக்கு தெரியும்? ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நமக்கு மேலே இருக்கிறவர் நிச்சயமாக அதுக்கு பதில் கொடுப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர் நீங்களும் இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவீங்களா? உடைய ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில் வைப்பீங்களா? இது தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா மதுரையிலையும் திருநெல்வேலி 2 ஆலயம், 2லேயும் பார்வையற்றோர் தான் வந்து உட்காராங்க. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் 2 மாதத்துக்கு கரண்ட்டு பில்லு மட்டுமே 10 ரூபாய்க்கு வந்துடும், 10,000 ரூபாய்க்கு. இந்த காணிக்கை வச்சு கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாது. நீங்கள் தான் இந்த ஊழியத்தை நடத்துகிறீங்க. ஏதோ ஆண்டவர் என் வாயில் வைக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தான் எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியில், எத்தனையோ பாடுகளின் மத்தியில், உங்கள் நெருக்கத்தின் மத்தியில் உங்கள் தீய ஒன்றை குறைச்சி, ஒருவேளை சாப்பாட்டை குறைச்சி இந்த ஊழியத்துக்கு எத்தனை பேர் கொடுத்துருப்பீங்களா எனக்கு தெரியாது. எத்தனை ஏழைகள்
கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார், அதற்கேற்ற பலனையும் கொடுப்பார். நீங்கள் இன்னும் ஜெபிங்க. ஏன்னா திருநெல்வேலியில் இன்னொரு ரூம் கட்டணும். மதுரையில் வயதான பெண்கள் தங்குற இடத்த கொஞ்சம் சீர்படுத்துறதுக்கு, ஏன்னா ஓட்டிருந்தோம், இனி ஓட்டை எடுத்துகிட்டு சென்ட்ரிங் போடணும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பார்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் யாரையும் சாப்பிடாமல் அனுப்புனதே இல்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் உதவலாம். ஒருவேளை ஐயா நான் இப்படி ஒரு தொழில் வச்சுருக்கேன்னு சொன்னால் நீங்களும் கர்த்தர் உங்களை ஏவுகிறபடி செய்யலாம். ஏன்னா பொள்ளாச்சியில் ஒருத்தர் மொத்த வியாபாரம், அவர் பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா அவரே சொன்னார் என் பேரை தயவுசெய்து சொல்லிடாதீங்கன்னார். அவர் இப்படி தான் திடீர்னு ஒரு நாள் பேசினார், ஐயா நான் சீரகம், மிளகு, வெந்தயம் இந்த மாதிரி பொருட்களாம் எடுத்து மொத்த விலைக்கு எடுத்து பண்ணுறவன், நான் கொஞ்சம் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாமா, உங்கள் பார்வையற்ற குடும்பங்களுக்கு கொடுக்கலாமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மனுஷன் இருப்பாரான். கடைசியில் ஒரு நாள் பார்த்தா 10 கிலோ சீரகம், 10 கிலோ மிளகு, 10 கிலோ வெந்தயம், 10 கிலோ கடுகு இப்படி அனுப்பியிருந்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை வந்துச்சு, பிரதர் இப்படி மாதம் இந்த கண்டு நாங்களும் ஒவ்வொரு காரியத்திலும் இதில் கொடுக்கலாமேன்னு. அது சொன்னார், ஐயா என்கிட்ட சொல்லுங்கள் நான் தாரேன்னார். இந்த மாதத்துலேருந்து அதை வைக்கிறோம். நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட தொழில்கள் வைத்திருந்தால் இந்த பார்வையற்ற மக்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு உங்கள் கர்த்தர் ஏவுதுனா நீங்களும் தாராளமாக இந்த பார்க்கிற விலாசத்துக்கு அனுப்பலாம். அது எல்லாருக்கும் கொடுக்கப்படும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை ஐயா நான் எப்படி இந்த ஊழியத்தை தாங்கன்னா 2 நம்பர் இதில் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே, இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை பில்லு வைக்கணும்னா என்கிட்ட கூட்டு கேளுங்க, அதற்கான காரியங்களை விளக்கங்களை சொல்லுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, ஐயோ பல காரியத்தை கேட்டிருக்கோம். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி வீட்டோடு வீட்டையும் வயலோடு வயலையும் கூட்டுகிறவனுக்கு ஐயோ. அதிகாலமே எழுந்து சாராயத்தை நாடி மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகமட்டு குடித்துக்கொண்டே இருக்கிறவனுக்கு ஐயோ. பரிதானத்திற்காக நீதிமானை குற்றவாளின்னு தீர்க்கிறவனுக்கு ஐயோ. கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்று சாதிக்கிறவனுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கிறது. இதை அறிந்து நாங்கள் ஞானத்தோடு எதையும் செய்ய என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.